அனைவருக்கும் வணக்கம். ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் 1 தாள் 2 எழுதக்கூடிய தேர்வாளர்களுக்காக லாஸ்ட் டைம் ரிவிஷன் சொல்லி ஏற்கனவே 6லிருந்து 10ஆம் வகுப்பு முழுவதும் உள்ள இலக்கண பாடப்பகுதியை 2 வீடியோக்களாக நம்ம பிரித்து வீடியோ சென்ட் பண்ண போகிறோன்னு சொல்லியிருந்தேன். ஸோ நேற்று முதல் வீடியோ சென்ட் பண்ணியிருந்தேன். அதனை தொடர்ந்து இன்றைக்கு 2வது வீடியோ. ஸோ இந்த 2 வீடியோவை நீங்கள் பார்த்துட்டாலே ஓவராலாக தமிழ் இலக்கண பாடப்பகுதி முழுவதும் ஒரு 98% கவர் பண்ணியிருப்பீங்க. ஓகேங்களா? ஸோ வீடியோவை மிஸ் பண்ணாதீங்க. அடுத்தது வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, வீடியோவில் பார்க்கலாம். இப்போ அதனுடைய கண்டினியூட்டியாக தொகைநிலை தொடர். தொகைநிலை தொடர் மொத்தம் 6 வகைப்படும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. தொகை அப்படின்னா தொக்கி வர்றது, தொக்கி அப்படின்னா மறைந்து வருதல். தொகைனா என்ன ஞாபகம் வச்சுக்கணும்? தொக்கி, தொக்கினா மறைந்து வரும். அதாவது 2 சொற்களுக்கு இடையில் வரக்கூடிய வேற்றுமை உருபு இல்லை வினை பண்பு இதனை சார்ந்து வரக்கூடிய உருபுகள் எப்படி இருக்குன்னா மறைஞ்சு வரும். ஸோ அதை தான் நம்ம தொகைநிலை தொடர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ தொகைநிலை தொடர் எத்தனை வகைப்படும்னா 6 வகைப்படும். எத்தனை வகைப்படும்? 6 வகைப்படும். ஸோ ஒவ்வொரு வகையாக பார்க்கலாம். இப்போ வேற்றுமை தொகை. இப்போ லாஸ்ட்டாக ஃபஸ்ட்டு வீடியோவில் பார்த்தது வேற்றுமை உருபுகள் தான். மொத்தம் 8 உருபு இருக்குது அப்படின்னு பார்த்தோம். அதில் முதல் உருபுக்கும் 8வது உருபுக்கும் 8வது வேற்றுமை உருபு கிடையாது. இது எழுவாய் வேற்றுமை, இது விழி வேற்றுமைன்னு சொல்லியிருந்தோம். ஓகேங்களா? ஸோ இப்போ மீதி இருக்கிறதெல்லாம் பாருங்கள். திருவாசகம் படித்தான், திருவாசகத்தை படித்தான். ஐ, ஆள், கு, இன், அது, கண். ஓகேங்களா? எடுத்துக்காட்டில் புக் பேக் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ அதிலேருந்து அப்படியே டைரெக்டாக கேட்பாங்க. தலையை தலையால் வணங்கு, சிதம்பரத்திற்கு சென்றான். மலையில் விழும் அருவி, மலையின் வீழ் அருவி. அப்போ இங்கே இன் வருது. கம்பரது பாடல், அது வருது. மலைக்கண் குகை. ஓகேங்களா? ஸோ அப்போ இதில் வேற்றுமை உருபு மறைஞ்சு வர்றதுனால இந்த வேற்றுமை தொகை எதில் வருது? தொகைநிலை தொடர். ஓகேங்களா? அடுத்தது வினைத்தொகை. வினைத்தொகை நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்னா இதிலெல்லாம் பாருங்கள். ஆடுன்றது ஒரு வினைச்சொல், வளர் வினைச்சொல், வீசுன்றது வினைச்சொல், கொல் அப்படின்றது வினைச்சொல். இப்போ இந்த கொடின்றது பாருங்கள் பெயர் சொல். தமிழ்னா ஒரு பெயர் சொல், தென்றல்னா பெயர் சொல், களிர்னா யானை, அதுவும் ஒரு பெயர் சொல். ஸோ அப்போ ஒரு வினை சொல்லும் ஒரு பெயர் சொல்லும் சேர்ந்து பிரிக்கும் பொழுது 3 காலத்தையும் வெளிப்படையாக காட்டுது அப்படின்னா அதுதான் வினைத்தொகை. புரியுதுங்களா? ஒரு வினை சொல்லும் ஒரு பெயர் சொல்லும் அதை பிரிக்கும் பொழுது 3 காலத்தையும், அதாவது ஆடிய கொடி, ஆடுகின்ற கொடி, ஆடும் கொடி, வளர்ந்த தமிழ், வளரும் தமிழ், வளர்கின்ற தமிழ். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம பிரித்து பார்க்கும் பொழுது 3 காலமும் வெளிப்படையாக வருதுன்னா அதுதான் வினைத்தொகை. அடுத்து பண்பு தொகை. பண்பு தொகைனாவே நமக்கு ஞாபகம் வரணும் மை. பண்பு தொகைனா மை ஞாபகம் வரணும். இப்போ வெண்ணிலவு, வெண்மை கூட்டல் நிலவு. கருங்குவளை, கருமை கூட்டல் குவளை. ஸோ பிரிக்கும் பொழுது மை வெளிப்படையாக வருதுன்னா அதுதான் பண்பு தொகை. ஓகேங்களா? ஸோ இது எதெல்லாம் பேஸ் பண்ணி வரும்னா நிறம், வடிவம், அளவு, சுவை. ஸோ இதெல்லாத்தையும் பேஸ் பண்ணி வரும். ஸோ இதெல்லாம் இலக்கண குறிப்பில் கேட்பாங்க. அடுத்தது இரு பெயரொட்டு பண்பு தொகைன்னு சொல்கிறோம். இரு பெயரொட்டு பண்பு தொகை. பனைன்றதும் ஒரு பெயர் சொல் தான், மரம்ன்றதும் பெயர் சொல் தான். ஆனால் மரம்ன்றது எல்லாத்துக்கும் பொதுவானது. எந்த மரமாக இருந்தாலும் அது பொதுவாக நம்ம என்னன்னு சொல்லுவோம்? மரம் சொல்லுவோம். பனைன்றது சிறப்பு. ஸோ அப்போ ஒரு சிறப்பு பெயரும் ஒரு பொது பெயரும் சேர்ந்து வருது அப்படின்னா அதுதான் இரு பெயரொட்டு பண்பு தொகை. இரு பெயரொட்டு பண்பு தொகை. பனையாகிய மரம், சாரையாகிய பாம்பு. சாரைன்றது சிறப்பு பெயர், பாம்புன்றது பொது பெயர். ஸோ இப்போ இதை எப்படி சொல்லலாம்? சாரை ஆகிய பாம்பு. ஓகேங்களா? ஸோ அப்போ இதில் ஆகியன்றது மறைஞ்சு வந்ததுனால இது இரு பெயரொட்டு பண்பு தொகை. இது தெரிஞ்சுக்கோங்க. ஏற்கனவே லாஸ்ட்டு எக்ஸாம் பிஜிடிஆர்பியில் எதில் கேட்டிருந்தாங்க? தமிழ் தகுதி தேர்வில் இந்த கொஸ்டினை கேட்டிருந்தாங்க. அடுத்தது ஓமை தொகை.
ஊமை தொகை பொறுத்த வரைக்கும் மலர் விழி, மலர் போன்ற விழி, மலர் கை, மலர் போன்ற கை. அப்போ இந்த ஓம உருவு என்னது? போன்ற. ஸோ இந்த போன்றன்றத மறைஞ்சு வந்ததுனால இது ஊமை தொகைன்னு சொல்கிறோம். அடுத்தது உம்மை தொகை. உம்மை தொகை அப்படின்னா வந்து என்ன வரும்? தொகைனாவே மறைஞ்சு வரும். எது மறைஞ்சு வரும்? அப்போ இரவும் பகலும், தாயும் தந்தையும், அண்ணனும் தம்பியும், தாயும் சேயும். ஓகேங்களா? ஸோ அப்போ மறைஞ்சு வருது. அடுத்தது அன்மொழி தொகை. அன்மொழி தொகைன்றது இந்த 5லையும் குறிப்பிடாததை பொதுவாக குறிப்பிடணும். ஓகேங்களா? ஸோ அதை தான் அன்மொழி தொகைன்னு சொல்லுவோம். இப்போ பொற்றொடி வந்தால், இதில் வளையல், தொடினா என்னது? வளையல். பொண்ணு அணிந்த வளையல் வந்தால். ஓகேங்களா? சிவப்பு சட்டை பேசினார், சிவப்பு சட்டை பேசினார். இதில் என்ன வருதுங்க? சிவப்பு சட்டை அணிந்தவரை பேசுனாங்க. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த 5 உருவுக்கும் சம்மந்தம் இல்லாதது. ஸோ அது பொதுவாக சம்மந்தம் இல்லாதது வருதுன்னா அதுதான் அன்மொழி தொகை அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது தொகாநிலை தொடர். இப்போ தொகாநிலை தொடர், தொகை அப்படின்னா மறைஞ்சு வரும், தொகா அப்படின்னா வெளிப்படையாக வரும். இப்போ பாருங்கள், மொத்தம் இது எத்தனை வகை இருக்குது? 9 வகை இருக்குது. எழுவாயினா பெயர், அந்த யாரை பேஸ் பண்ணி வருதோ அதை தான் எழுவாயின்னு சொல்லுவோம். ஸோ இப்போங்க மல்லிகை மலர்ந்தது, மல்லிகைப்பூ மலர்ந்துருச்சு. ஓகேங்களா? விழித்தொடர் அப்படின்னா நண்பா அப்படின்றது என்னது? விழி. நண்பா படி. அடுத்தது வினைமுற்று தொடர். சென்றனர் வீரர், அதாவது வீரர் சென்றனர்னு வரணும். ஆனால் இங்கே முதல்ல எது வருது? வினைமுற்று வருது. வினைமுற்று அதுக்கப்புறம் பெயர் சொல் வருதுனால இது வினைமுற்று தொடர் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து பெயர் எச்ச தொடர். பெயர் எச்சம் அப்படின்னாவே எப்படி கண்டுபிடிக்கணும்னா ஆள முடியும். வரைந்த ஓவியம். இந்த தாவை பிரிச்சிங்கன்னா இத்து கூட்டல் ஆ. இப்போ இந்த ஆ சவுண்டு வந்ததுன்னா அதுதான் பெயர் எச்ச தொடர். இதெல்லாம் இலக்கணத்தில் கேட்பாங்க, இலக்கண குறிப்பில். வினை எச்ச தொடர்னா ஈ இல்லைன்னா ஊ சவுண்டில் வரும். இப்போ தேடி பார்த்தான். ஓகேங்களா? அடுத்தது கவிதையை எழுதினார். இதில் ஐன்றது என்னது? இரண்டாம் வேற்றுமை உருபு ஐ. இப்போ கவிதை எழுதினார் கவிதையை எழுதினார். இதில் வேற்றுமை உருபு வெளிப்படையாக வந்ததுனால இதை வேற்றுமை தொடர் அப்படின்னு சொல்கிறோம். இடைச்சொல் தொடர். மற்று பிற, இதில் மற்றுன்றது இடைச்சொல். இதே மாதிரி மற்றொன்று, இதில் மற்றுன்றது இடைச்சொல். ஸோ அப்போ மற்று வெளிப்படையாக வந்திருக்கு. உரிச்சொல் தொடர்னா சாலவும் நன்று, சால, உரு, தவ, நனி, இது எல்லாமே உரிச்சொல். ஸோ இது வெளிப்படையாக வந்ததுனால இது உரிச்சொல் தொடர் சொல்கிறோம். அடுத்து அடுக்கு தொடர். அடுக்கு தொடர்னா நமக்கு தெரியும், 2 அல்லது அதற்கு மேற்பட்ட ஒரே வார்த்தைகள் தொடர்ந்து அடுக்கி வருதுன்னா அதுதான் அடுக்கு தொடர் சொல்லுவோம். ஸோ இதில் இது பிரிக்கும் பொழுது பொருள் தரும். நன்றுன்னு மட்டும் முதல் வார்த்தை எடுத்தால் பொருள் தரும். இதுவே படபட, மடமட அப்படின்னு இருக்கும். ஸோ இதுவும் வார்த்தைகள் அடுக்கி தான் வரும். ஆனால் இது பிரிக்கும் பொழுது பொருள் தராது. ஸோ அப்போ இதை என்னன்னு சொல்லணும்? இரட்டை கிளவி. தெரிஞ்சுக்கோங்க, இரட்டை கிளவி. ஓகேங்களா? அடுத்தது புணர்ச்சியிலேருந்து கண்டிப்பாக கொஸ்டின் வந்துகிட்டே இருக்குது. ஒவ்வொரு வருடமும் நீங்கள் கொஸ்டின் எடுத்து பார்த்தீங்கன்னா புணர்ச்சி இல்லாமல் கொஸ்டின் வராது. ஸோ இப்போ புணர்ச்சியை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இதை தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த வார்த்தையே எடுத்துக்கோங்க, சிலை கூட்டல் அழகு அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இதில் முதல் வார்த்தை என்னது? நிலைமொழி. இது என்னன்னு சொல்லணும்? நிலைமொழின்னு சொல்லுவோம். இந்த சிலைன்றது நிலைமொழி, இது வருமொழின்னு சொல்லுவோம். இது சேர்றது, இது நிலையாக இருக்குது. இந்த நிலையாக இருக்கக்கூடிய வார்த்தையோட சேரக்கூடியதை வருமொழின்னு சொல்கிறோம். இது நிலைமொழின்னு சொல்கிறோம். இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அடுத்தது இதில் எழுத்தை பேஸ் பண்ணி புணர்ச்சியை பிரிச்சிருக்காங்க. உயிர் ஈற்று புணர்ச்சி, மெய் ஈற்று புணர்ச்சி, உயிர் முதல் புணர்ச்சி, மெய் முதல் புணர்ச்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உயிர் ஈற்று அப்படின்னு பாருங்கள். இப்போ உயிர் அப்படின்னா உயிர் எழுத்தை சொல்லுவோம். உயிர்ன்றது உயிர் எழுத்து 12 இருக்குல்ல, அது எல்லாத்தையும் உயிர்னு சொல்லுவோம். மெய்ன்றது புள்ளி வச்ச எழுத்து ஒற்றுன்னு சொல்லுவோம், இல்லை மெய் எழுத்துன்னு சொல்லுவோம், அந்த 18. இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ இந்த லையை பிரிக்கணும். பிரித்தா என்ன வரும்? இல் கூட்டல் ஐ. இதுதான் உயிர் ஈற்று புணர்ச்சி. இங்கே கடைசி என்ன வருது? ஐ வருது.
அதனால் உயிர் வந்து கடைசியாக இருக்குது. ஈற்று, ஈற்றுனா கடைசி, உயிர் ஈற்று புணர்ச்சி. அடுத்து மெய் ஈற்று புணர்ச்சி. இப்போ மெய் வந்து எங்கே இருக்குது? கடைசியாக இருக்குது. ஸோ அதனால் மெய் ஈற்று புணர்ச்சி. அடுத்தது உயிர் முதல் புணர்ச்சி. உயிர் முதல் புணர்ச்சி இங்கே எங்கே இருக்குது? உயிர் இங்கே வருது. ஓகேங்களா? இது ஈற்றுனா கடைசி, நிலைமொழியில் கடைசி. உயிர் முதல்னா வருமொழியில் முதல் எழுத்து. இப்போ மெய் முதல் புணர்ச்சினா இது எப்படி பிரிக்கலாம்? இச்சு கூட்டல் ஈ சி. ஸோ அப்போ இந்த இச்சு தான் முதல்ல வருது. ஸோ அப்போ இது மெய் முதல் புணர்ச்சி கேட்பாங்க. இது எதுக்காக பொறுமையாக சொல்கிறேன்னா, உயிரீற்று புணர்ச்சிக்கு எடுத்துக்காட்டு கேட்பாங்க. இதில் பொருந்தாததுன்னு கொடுத்து எடுத்துக்காட்டு கொடுத்துருவாங்க. நம்ம கரெக்டாக பிரித்து பார்த்துக்கணும். ஓகேங்களா? அடுத்தது இயல்பு புணர்ச்சி, விகார புணர்ச்சின்னு 2 வகை இருக்குது. இயல்பு புணர்ச்சி, விகார புணர்ச்சி. இப்போ 2 வார்த்தையை நம்ம சேர்க்கும் பொழுது எந்த மாற்றமும் இல்லாமல் அப்படியே சேருதுன்னா அதுதான் இயல்பு புணர்ச்சி. ஓகேங்களா? விகார புணர்ச்சினா மாற்றம் இருக்கும். 2 வார்த்தையை சேர்க்கும் பொழுது ஒன்று புதுசாக ஒரு வார்த்தை தோன்றும், இல்லைன்னா திரியும், வேறு எழுத்தாக மாறி போயிடும், இல்லைன்னா அந்த எழுத்து வந்து கெட்டு போயிடும். அப்போ தோன்றல், திரிதல், கெடுதல் 3 வகைப்படும். இப்போ எடுத்துக்காட்டு பாருங்கள், எல்லாமே புக் பேக் எடுத்துக்காட்டு தான். தமிழ் தாய், இதில் எந்த மாற்றமும் இல்லை. ஓகேங்களா? தமிழ் தோன்றல், தமிழ் தாய், இத்து வந்து தோன்று இருக்குது. அப்போ இது தோன்றலுக்கான எடுத்துக்காட்டு. திரிதல்னால் இங்கே வில் இருக்குது, இது இர்ரா மாறிடுச்சு. ஸோ அப்போ இல்லுன்றது இர்ரா திரிஞ்சதுனால இது திரிதலுக்கான எடுத்துக்காட்டு. அடுத்து கெடுதல். கெடுதல்னும் போது இங்கே இம் இருக்குது. ஸோ இந்த இம் கெட்டு போயிடுச்சு, மீதி இருக்க வார்த்தைகள்லாம் சேர்ந்து மன மகிழ்ச்சின்னு உருவாகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ அப்போ இயல்பு புணர்ச்சி, விகார புணர்ச்சின்னு 2 வகைப்படும். விகார புணர்ச்சி 3 வகைப்படும். அடுத்தது நாடகம் கூட்டல் கலை. ஸோ இது எதுக்குன்னா, இப்போ நாடகம் இம் வந்து கெட்டும் போகுது. கெட்டு போகுதுன்னா கெடுதல். அடுத்தது புதுசாக ஒரு எழுத்து சேருது, அப்போ தோன்றல். ஒரு 2 வார்த்தை சேரும் பொழுது ஒன்று மட்டும் வரும், இல்லை 2 இது வரும். ஒன்று தோன்றலும் வரும், இல்லை திரிதல் வரும், இல்லைன்னா தோன்றலும் திரிதலும் வரும். அப்படின்றதுக்காக இந்த எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. அடுத்தது உயிர் முன் உயிர், உயிர் முன் உயிர், மெய் முன் மெய், மெய் முன் உயிர், மெய் முன் மெய் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சும் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ பாருங்கள், மணி, இதை பிரிக்கும் பொழுது இன் கூட்டல் ஈ. இங்கே ஈ இருக்கா, இங்கே முதல் எழுத்து என்னது? இது உயிர். இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடியதும் உயிர் தான், அதுதான் உயிர் முன் உயிர். இப்போ இங்கே பனி. ஓகேங்களா? இப்போ இதை எப்படி சொல்லலாம்? இன் கூட்டல் ஈ. இந்த நீ இருக்கு இல்லையா, இந்த மெய் முன்னாடி இங்கே என்ன இருக்குது? இக்கு. இப்போ மெய் முன் மெய். அடுத்தது இங்கே மெய் இருக்குது, இங்கே உயிர் இருக்குது, மெய் முன் உயிர். அடுத்தது மெய் முன் மெய், இதுவும் மெய். இதை பிரித்தா இக்கு கூட்டல் ஈ. ஸோ அப்போ இதுவும் மெய் முன் மெய். அடுத்து உடம்படு மெய், நம்ம எல்லாம் பார்த்துருப்போம். பகுபத உறுப்பிலக்கணத்தில் பிரிக்கும் பொழுது உடம்படு மெய்ன்னு வரும். ஸோ அது எப்படின்னா, இப்போ இதை பிரிச்சிங்கன்னா இன் கூட்டல் ஈ சொல்லுவோம். இங்கேயும் உயிர் எழுத்து வருது, இங்கேயும் உயிர் எழுத்து வருது, உயிரும் உயிரும் சேராது. அப்போ சேராத போது நடுவில் ஒரு மெய் எழுத்து தோன்றும். ஸோ அப்போ அந்த மாதிரி நடுவில் மெய் எழுத்து தோன்றுறது தான் உடம்படு மெய் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? புரியுதுங்களா? ஸோ அடுத்தது இதிலிருந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கொஸ்டின் வருது. வல்லினம் மிகும் இடங்கள், வல்லினம் மிகா இடங்கள். நீங்கள் கொஸ்டின் எடுத்து பாருங்கள், வருதா இல்லையான்றதை நல்லா தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ வல்லினம் மிகும் இடங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா மக்கப் பண்ணிக்கோங்க, ஈஸியாக புரிகிற மாதிரி தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அந்த, இந்த, எந்த, அப்படி, இப்படி, எப்படி, இந்த வார்த்தைகள்லாம் வருதுன்னா இது பக்கத்தில் வல்லினம் மிகும். வல்லினம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். கசட தபர வல்லினம், கசட தபர வல்லினம் சொல்லுவோம். ஸோ அது இக்கு, இச்சு, இட்டு, இத்து, இப்பு, இரு. இது வந்து நடுவில் 2 வார்த்தைக்கு நடுவில் சேரும். இப்போ அந்த பக்கம், அப்படி செய். ஓகேங்களா? ஸோ அப்போ அந்த, இந்த, எந்த வருதுன்னா அதுக்கு பக்கத்தில் வல்லினம் மிகும். அப்படி, இப்படி, எப்படி வந்தாலுமே மிகும். இப்போ வல்லினம் மிகாததையும் நம்ம அப்படியே பார்த்துருவோம். வல்லினம் மிகாததுன்னா இந்த அப்படி, இப்படி, எப்படி சொல்கிறோம்ல, இந்த 3 வார்த்தைகளை தவிர மீதி எந்த வார்த்தையிலையாவது படின்னு வருதுன்னா ஸோ அங்கே வல்லினம் மிகாது. அங்கே என்ன ஆகாது? வல்லினம் மிகாது. ஸோ இதில் பாருங்கள் எடுத்துக்காட்ட,
எழுதும்படி சொன்னேன். எழுதும்படி. ஸோ அப்போ இந்த இடத்துல எதுவுமே வரல, வல்லின எழுத்து வரல. இப்போ புரியுதுங்களா? அப்படி இப்படி எப்படி வந்தால் வல்லினம் மிகும். இப்போ மீதி ஏதாவது எழுதும்படி, ஓடும்படி, நடக்கும்படின்னு சொன்னால் அங்கெல்லாம் என்ன வராது, வல்லினம் மிகாது. ஸோ அதே மாதிரி அந்த இந்த எந்த அப்படி இப்படி எப்படி சொன்ன மாதிரியே இங்கே அது இது எது. ஸோ இந்த மாதிரி அது இது எதுன்னு வருதுன்னா அங்கேயும் வல்லினம் மிகாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த இந்த எந்த அப்படி இப்படி எப்படின்னு வந்தால் வல்லினம் மிகும். அது இது எதுன்னு அக்ரிணியை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு ஆடு மாடு சொல்லும்போது கண்டிப்பாக என்ன வருது, வல்லினம் மிகாது. ஓகேங்களா? அடுத்தது ரெண்டாவது வேற்றுமை உருபு, நாலாவது வேற்றுமை உருபு வெளிப்படையாக வருதுன்னா அங்கே வல்லினம் மிகும். ரெண்டாவது வேற்றுமை உருபு என்னது, ஐ. நான்காம் வேற்றுமை உருபு என்னது, கு. ஸோ அப்போ ஐக்கு பக்கத்தில் தலையை காட்டு, எனக்கு தெரியும். ஸோ இங்கே வந்து வேற்றுமை உருபு வல்லினம் மிகும். ஓகேங்களா? ஸோ அடுத்தது வினை எச்சத்துக்கு பக்கத்தில் இகரம் உகரம் வருதுன்னா அங்கே என்ன வரும், வல்லினம் மிகும். நம்ம ஏற்கனவே பார்த்தோம் வினை எச்சத்தை எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லி பார்த்தோம். ஈ ஊன்னு வருதுன்னா இங்கே எழுதி பார்த்தான், படித்து பார்த்தார். அடுத்தது பெயரெச்சம், ஈறு கெட்ட எதிர்மறை பெயரெச்சம். இப்போ இங்கே என்ன இருக்குது, எழுதா பாடல், எழுதாத பாடல் அப்படின்னு சொல்லியிருக்கணும். ஆனால் அந்த இடத்துல என்ன கெட்டு போச்சு, தா வந்து கெட்டு போச்சு. இது எங்கே இருக்குது, கடைசியாக இருக்குது. அப்போ ஈறு கெட்டு போனோடனே இது எப்படி மாறிடுச்சு, எதிர்மறையாக மாறிடுச்சு. அதுதான் எழுதா பாடல். இது எதுக்காக சொல்கிறேன்னா, ஈறு கெட்ட எதிர்மறை பெயரெச்சம்னா வல்லினம் மிகும். ஆனால் நார்மலாக பெயரெச்சத்துக்கும் எதிர்மறை பெயரெச்சத்துக்கும் என்ன வராது, வல்லினம் மிகாது. இப்போ எழுதிய பாடல், எழுதாத பாடல். ஸோ இப்போ இது வந்து நெகட்டிவ், இது பாசிட்டிவ். ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் இந்த தா கெட்டு போச்சு அப்படின்னா இது என்னன்னு சொல்லுவோம், ஈறு கெட்ட எதிர்மறை பெயரெச்சம். அப்போ ஈறு கெட்டு போய் வருதுன்னா அங்கே வல்லினம் மிகும். ஈறு கெடாமல் அப்படியே வருதுன்னா அங்கே வல்லினம் மிகாது. ஓகேங்களா? ஸோ அடுத்தது ஊமை தொகை. ஊமை தொகை உருவகம். ஸோ இப்போ மலர்பாதம், தமிழ் தாய். ஸோ இங்கே எல்லாமே வந்து வல்லினம் மிகும். அடுத்தது எண் பெயர்களில் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 8ன்னு வந்தால் அதுக்கு பக்கத்தில் வல்லின எழுத்து வரும். 10ன்னு வந்தால் அதுக்கு பக்கத்தில் வல்லின எழுத்து வரும். 10 காசு, 8 புத்தகம், 5 புத்தகத்துக்கெலாம் வராது. இந்த 2 நம்பருக்கு மட்டும்தான் வல்லினம் மிகும். ஓகேங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து திசை பெயர், எந்த திசை வந்தாலும் அதுக்கு பக்கத்தில் என்ன வரும், வல்லினம் மிகும். கிழக்கு கடல், மேற்கு சுவர். அடுத்து மகரம் மெய் முடிந்தால், இப்போ மரம் கூட்டல் சட்டம் வருதா. ஸோ அப்போ மரம் கூட்டல் இந்த இம் கெட்டு போய் மரச்சட்டம். இப்போ மகரம் மெய், அவ்வளோதான். ஸோ இதில் வந்து இரண்டாம் வேற்றுமை உருபு மறைந்து வருதுன்னா அங்கே வந்து என்ன வராது, வல்லினம் மிகாது. ஸோ நம்ம அதில் பார்த்தோம், மிகும்ன்றதுல 2, 4 வெளிப்படையாக வருதுன்னா வல்லினம் மிகும். ஆனால் 2 மட்டும் மறைஞ்சு வருதுன்னா அங்கே வல்லினம் மிகாது. வினை தொகை வருதுன்னா அங்கேயும் வல்லினம் மிகாது. உகர வினையச்சம் தின்று தீர்த்தால். ஸோ இந்த இடத்துலலாம் வல்லினம் மிகாது. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு ஒரு மிக கன்ஃபியூஷன் வந்து குறைஞ்சிருக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா யாப்பு இலக்கணம் பொறுத்த வரைக்கும் யாப்புன்றது 6 வகைப்படும். 6 உறுப்புகள் இருக்குது. எழுத்து அசை சீர் தலையடி தொடை. ஞாபகம் வச்சுக்கோங்க, எழுத்து அசை சீர் தலையடி தொடை. ஸோ எழுத்துன்றது குறில் எழுத்தாக இருக்கும், நெடில் எழுத்தாக இருக்கும், ஒற்று எழுத்து நம்ம இப்போ பார்த்தது தான். அடுத்து அசை அப்படின்னா 2 வகைப்படும், நேரசை நிறையசை. ஓகேங்களா? நேரசை நிறையசை. அடுத்து சீர் அப்படின்னா ஓரசை சீர், ஈரசை சீர், மூவசை சீர், நாலசை சீர்னு வந்து 4 வகையாக இருக்குது. தலை வந்து 7 வகை இருக்குது. அடின்றது 2 அல்லது 2க்கு மேலே அமையக்கூடிய சீரை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், அடின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? தொடைன்றது எதுகை, மோனை, இயைபு, அந்தாதி. எதுகைனா ஒரு செய்யுள்ள ஒரே மாதிரி எழுத்து, அதாவது 2வது எழுத்து ஒரே மாதிரி ஒன்றி வருதுன்னா அது எதுகை. முதல் எழுத்து ஒரே ஒன்றி வந்தால் அது மோனை. இயைபுனா ஒரு செய்யுள்ள
ஒரு செய்யுள் இப்படி இருக்குன்னா இதில் இருக்கக்கூடிய கடைசி வார்த்தை வந்து எப்படி இருக்கும், சேமாக இருக்கும். வேண்டுதல் வேண்டுதல், வைத்தல் வைத்தல். ஸோ இந்த மாதிரி வார்த்தைகள் ஒரே மாதிரி ப்ரொனவுன்ஸ் வருது அப்படின்னா அதுதான் இயைபு. அந்தாதி, அந்தாதினா இப்போ ஒரு அடி இருக்குது, இது 2 அடி 3 அடின்னு வச்சுக்கோங்க, ஒரு பாடல் செய்யுள் அடி. இங்கே முடிகிறக்கூடிய வார்த்தை வந்து இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா? திரும்ப இங்கே முடிகிற வார்த்தை வந்து இங்கே ஸ்டார்ட் ஆகி வரும். ஸோ இதை தான் அந்தாதின்னு சொல்லுவோம். அவ்வளோதான். அடுத்தது பா வகைன்னு பார்த்தீங்கன்னா வெண்பா, ஆசிரியப்பா, கலிப்பா, வஞ்சிப்பா. வெண்பான்றது என்ன ஓசை உடையதுன்னா செப்பல் ஓசை. இது வந்து அறநூல்கள் அதிகமாக இயற்றியிருக்காங்க. வெண்பாவை வச்சு அறநூல் அதிகமாக இயற்றியிருக்காங்க. ஆசிரியப்பானா அகவல் ஓசை. சங்க நூல்கள் எல்லாம் அதிகமாக ஆசிரியப்பாவை வச்சு தான் இயற்றியிருக்காங்க. கலிப்பானா துள்ளல் ஓசை, கலித்தொகையை வச்சு இயற்றியிருக்காங்க. வஞ்சிப்பானா தூங்கல் ஓசை. ஓகேங்களா? ஸோ அடுத்தது அணி இலக்கணம். அணி இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் என்னென்ன அணி கொடுத்துருக்காங்களோ அதை வந்து ஓரலாக பார்க்கலாம். இப்போ பிரிதி மொழிதல் அணி, இது எல்லாமே வந்து 7th புக்கில் இருக்குது. பிரிது மொழிதல் அணி ஓமையை மட்டும் கூறி அதன் மூலம் கூற வந்த கருத்தை உணர வைக்கிறது. ஓமையை மட்டும்தான் கூறுவாங்க. அந்த ஓமையை வச்சு நம்ம என்ன கருத்து சொல்ல வரோன்றதை புரிஞ்சுக்கிறது தான் பிரிது மொழிதல் அணி. கடலோடா கால்வல் நெடுந்தேர் கடலோடும் நாவாயும் ஓடா நிலத்து, இதுதான் எடுத்துக்காட்டு. அடுத்து வேற்றுமை அணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 பொருள்களுக்கு இடையே உள்ள ஒற்றுமையை கூறுவாங்க. கூறிட்டு அதில் இருக்கக்கூடிய ஒரு வேற்றுமையை வேறுபடுத்தி காட்டுவாங்க. ஓகேங்களா? ஒரு ஒற்றுமையும் கூறுறது, ஒரு வேறுபடுத்தி காட்டுவாங்க. தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவர். தீயினால் புண்ணு உருவாகுனா அது ஆறிடும், ஆனால் வாயிலால் சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகள் வந்து ஆறாது. ஒரு ஒற்றுமை, ஒரு வேறுபாடு, இது 2ஐயும் குறிப்பிடுவாங்க. அடுத்தது இரட்டுற மொழிதல் அணி. ஒரு சொல் அல்லது ஒரு தொடர் இரு பொருள் தருமாறு அமைவது தான் இரட்டுற மொழிதல். இதை வந்து ஸ்லேடைன்னு கூட சொல்லுவாங்க. காலமேக புலவர் இதுக்கு ஃபேமஸானவர். ஓகேங்களா? எடுத்துக்காட்டு ஓடும் இருக்கும் அதனுள்ளாய் வெளுத்திருக்கும். ஸோ இந்த பாடல் வரிகள் வந்து இதற்கான எடுத்துக்காட்டு. அடுத்தது ஓமை அணி. இருக்கிற எல்லா அணிகளுக்கும் முக்கியமான அணி வந்து பார்த்திங்கன்னா ஓமை அணி. இதுக்கான எடுத்துக்காட்டு மலர்பாதம். இப்போ டெஃபினிஷன் பாருங்கள். ஓமையும் ஓமேயமும் வெளிப்படையாக வந்து ஓம உருவு மறைஞ்சு வருதுன்னா அதுதான் ஓமை அணி. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஓமையும் ஓமேயமும் வெளிப்படையாக வந்து ஓம உருவு மறைஞ்சு வந்தால் அதுதான் ஓமை அணி. இதை இங்கிலீஷில் சிமிலின்னு சொல்லுவாங்க. சிமிலின்றது ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். அஸ்ஸு லைக் இது வருது அப்படின்னா அதுதான் சிமிலி. ஓகேங்களா? அடுத்தது உருவக அணி. உருவக அணி அப்படின்றது ஓமையும் ஓமேயமும் ஒரே மாதிரியாக சொல்கிறது தான் உருவக அணி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்தது பின்வரும் நிலையணி. சொல் பின்வரும் நிலையணி, பொருள் பின்வரும் நிலையணி, சொற்பொருள் பின்வரும் நிலையணி. அதாவது ஒன்று கண்டினியூவாக ஒன்று வரும். அதாவது இதில் பாருங்கள், துப்பாருக்கு துப்பாய துப்பாக்கி, துப்பாருக்கு துப்பாய தூவும் மலை. இதில் துப்பாருக்குன்ற வார்த்தை சொல் வந்து திரும்ப திரும்ப வந்ததுனால இது சொல் பின்வரும் நிலையணி அப்படின்னு சொல்லிட்டோம். அடுத்து பொருள் பின்வரும் நிலையணி அப்படின்னா அவிழ்ந்தன தோன்றி அலர்ந்தன காயா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அவிழ்ந்தன அலர்ந்தன, ஸோ இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாமே ஒரே ஒன்று தான் குறிக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா மலர்ந்தன அப்படின்ற ஒரு பொருளை தான் குறித்து வரும். பொருள் சொல்லெல்லாம் வேறு வேறு, ஆனால் பொருள்ன்றது மலர்ந்தனன்ற ஒரு சொல்லை பேஸ் பண்ணி வந்ததுனால இது பொருள் பின்வரும் நிலையணி. அடுத்து இதிலே இன்னொரு எடுத்துக்காட்டு. கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை. இதில் செல்வம் மாடு இது எல்லாமே என்ன தான் குறிக்குது, செல்வத்தை தான் குறிக்குது. ஸோ இதுவும் பொருள் பின்வரும் நிலையணிக்கு எடுத்துக்காட்டு. அடுத்து சொற்பொருள் பின்வரும் நிலையணி. எல்லா விளக்கும் விளக்கல்ல சான்றோருக்கு பொய்யா விளக்கே விளக்கு. இதில் விளக்குன்ற ஒரு சொல் வந்து ஒரே மாதிரி சொல்லையும் ஒரே மாதிரி பொருளையும் குறிக்கிறதுனால இது சொற்பொருள் பின்வரும் நிலையணின்னு சொல்கிறோம். அடுத்து வஞ்ச புகழ்ச்சனி. ஒருவர் புகழ்வது போல பழிப்பதும் பழிப்பது போல புகழ்வதையும் தான் என்னன்னு சொல்லுவோம், வஞ்ச புகழ்ச்சனி. தேவர் அணையர் கயவர் அவரும் தான் மேவன செய்தொழுகலான். தேவருக்கு இணையாக கயவர்களை ஒப்பிட்டு கூறினாலும் அவர்களுடைய இழிவு குணத்தை வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்க குறிப்பிடுவாங்க. ஸோ அதுதான் வஞ்ச புகழ்ச்சி அணி. அடுத்தது இதிலே வந்து பாரி பாரி எண்ணுபல ஏற்றி ஒருவர் புகழ்வர் சென்னா புலவர்னு சொல்லி ஒரு 4 வரி பாடல் இருக்குது.
ஸோ பாரி மாதிரி மாரியும் வந்து கொடுக்கறதுல சிறந்தவர் அப்படின்னு சொல்லி பாரியை ஏற்றி கூறுவாங்க. ஸோ இதுதான் வந்து வஞ்ச புகழ்ச்சி அன்னைக்கு எடுத்துக்காட்டாக கொடுத்துருக்காங்க. அடுத்து தற்குறிப்பேற்றணி. தற்குறிப்பேற்றணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன் கூட்டல் குறிப்பு கூட்டல் ஏற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க. புலவர் வந்து தான் கூற வேண்டிய கருத்தை அவர் ஏற்றி கூறுறது தான் என்னன்னு சொல்கிறாங்க, அதை தற்குறிப்பேற்றணின்னு சொல்கிறோம். ஸோ போருளன் தெடுத்த ஆரையில் நெடுங்கொடி வாரல் என்பன போல் மறித்து கை காட்ட, அதாவது கண்ணகியும் கோவலனும் மதுரைக்கு போகும் பொழுது மதுரையுடைய மதிலில் இருக்கக்கூடிய கொடி வராதன்னு மறித்து கை காட்டினது போல், அதாவது கொடி காற்றில் அசைவது ஒரு இயல்பான நிகழ்வு இருந்தாலும் புலவர் வந்து அதை வந்து மறித்து கை காட்டினதுன்னு சொல்லி குறிப்பிட்டதுனால இதை தற்குறிப்பேற்றணின்னு சொல்கிறோம். ஓகேங்களா. தீவக அணி. தீவகம்னா இது வந்து 3 வகைப்படும். முதல் நிலை தீவகம், 2ஆம் நிலை தீவகம், 3ஆம் நிலை தீவகம்னு 3 வகைப்படும். தீவகம் அப்படின்னா விளக்குன்னு அர்த்தம். தீவகம்னா என்னது, விளக்கு. ஒரு அறையில் ஒரு விளக்கை ஏற்றி வச்சா அந்த அறை முழுவதும் வெளிச்சம் வர மாதிரி ஒரு செய்யுளில் இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை அந்த செய்யுள் முழுவதும் நின்று இருக்கும். ஓகேங்களா. நின்று பொருள் தரும். அதுதான் வந்து தீவக அணின்னு சொல்கிறோம். சேந்தன வேந்தன் திருநெடுங்கன், இதுதான் பாடலுடைய வரி, ஞாபகம் வச்சுக்கோங்க. நிரல் நிறை அணி. ஒரு சொல்லும் பொருளும் வரிசைப்பட நிறுத்தி அவ்வரிசைப்படியே பொருள் கொள்வது தான் என்னது, நிரல் நிறை அணி. ஒரு சொல்லும் பொருளும் வரிசைப்பட நிறுத்தி அவ்வரிசைப்படியே பொருள் கொள்வது தான் நிரல் நிறை அணி. எடுத்துக்காட்டு அன்பும் மரணம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. அடுத்து தன்மை அணி. தன்மை அணினா ஒன்றும் கிடையாது, என்ன ரியாலிட்டியாக இருக்கோ அதை அப்படியே சொல்கிறது, இயற்கைக்கேற்றவாறு உண்மைத்தன்மையை அப்படியே வெளிக்காட்டுவது தான் தன்மை அணி. ஓகேங்களா. அடுத்தது அகத்திணை வந்து அன்பின் ஐந்திணை வந்து பார்த்திங்கன்னா 6 வகைப்படும். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. குறிஞ்சி அப்படின்னா மலை சார்ந்த பகுதி. அடுத்து முல்லைனா காடு, மலையில் காடு இருக்கும். ஓகேங்களா. குறிஞ்சி, முல்லை, மருதம். கீழே இறங்க இறங்க என்ன ஆகும், வயல் இருக்கும். அடுத்தது கடல் இருக்கும். அடுத்தது வந்து மணல் இருக்கும். சுரமும் சுரம் சார்ந்த பகுதியும். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. மலையும் மலை சார்ந்த பகுதி, காடு காடு சார்ந்த பகுதி, வயல் வயல் சார்ந்த பகுதி. அடுத்தது கடல் கடல் சார்ந்த பகுதி, சுரம் சுரம் சார்ந்த பகுதி. ஸோ இதை பேஸ் பண்ணி ஒரு அட்டவணை இருக்கும், உணவு தொழில் எல்லாமே இருக்கும். ஸோ அந்த அட்டவணையை நல்லா பார்த்துக்கோங்க, பெரும்பொழுது சிறுபொழுது. ஸோ இது எல்லாமே நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சென்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவுக்கான லிங்க்கையும் தரேன். பிஜிடிஆர்பிக்கான தமிழ் தகுதி தேர்வில் போட்டிருக்கேன். ஸோ அதை பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். அடுத்தது புறத்திணை. 12 வகைப்படும். புறத்திணைன்றது 12 வகைப்படும். வெச்சி, கரந்தை, வஞ்சி, காஞ்சி, நொச்சி, உளினை, தும்பை, வாகை, பாடான், பொதுவியல், கைக்கிளை, பெருந்திணைன்னு மொத்தம் 12 வகைப்படும். ஸோ இதை நான் சொல்கிறேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. வெச்சின்னா ஆண் நிறைய கவர்ந்து போகிறது. ஆண் நிறை அப்படின்னா பசுமாடு. பசுவை வந்து நம்ம தெய்வமாக மதிக்கிறோம். ஸோ அது வந்து யார் வந்து ஒரு நாட்டை வந்து போர் புரிய தயாராக இருக்காங்களோ அந்த பகை நாட்டுக்காரன் வந்து என்ன பண்ணுவான்னா போர் புரியக்கூடிய நாட்டில் இருக்கக்கூடிய பசுமாட்டை கவர்ந்துட்டு வந்துடுவான். அதை வந்து கரந்தை பூவை சூடிக்கிட்டு திரும்பவும் போய் இதை மீட்டெடுப்பாங்க. ஆண் நிறைய மீட்டெடுத்தல். ஸோ இப்போ மீட்டெடுக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் போருக்கு தயார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ அப்போ வெச்சி கரந்தை முடிஞ்சிருச்சு. அடுத்தது வஞ்சி, காஞ்சி. பகை நாட்டை நோக்கி போரிடுறது, பகை நாட்டை நோக்கி போருக்கு செல்லுதல், பகைவரை வந்து எதிர்த்து போரிட தயாராக இருக்கிறது. ஓகேங்களா. அடுத்தது நொச்சி, உளிங்கை. மதில் சுவரை வந்து என்ன பண்ணுறாங்க, முற்றுகையிடுறாங்க. ஓகேங்களா ஃபஸ்ட்டு. அடுத்தது மதிலுக்குள்ளே வராமல் உள்ளே இருந்தே இவங்க போரிடுறாங்க. இவங்க வெளியே இருந்து போரிடுறாங்க, இவங்க உள்ளே இருந்தே போரிடுறாங்க. ஸோ தும்பைனா மதிலை உடச்சிக்கிட்டு 2 பேருமே என்ன பண்ணுறாங்க, ஒன்றா போரிடுறாங்க. ஸோ இது வந்து மதில்னா இவங்க வெளியிலேருந்து போர் புரிகிறது நொச்சி திணை, இவங்க உள்ளே இருந்து வராமல் போர் புரிகிறது உள்நை திணை. தும்பைனா மதிலை உடச்சிட்டு 2 பேருமே உள்ளே வந்து போரிடுறது தும்பை. இந்த 2 பேரும் போரிட்டு யார் வெற்றி பெறுறாங்களோ, யார் வாகை சுடுறாங்களோ அதுதான் வாகைப்பூ. இப்போ வெற்றி பெறுதல். ஓகேங்களா. அவ்வளோதான், இதோட இது முடிஞ்சிருச்சு. பாடான்னா இது கூட ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பாடான் அப்படின்னா ஒழுகலாறு, ஒரு அரசனுடைய ஒழுகலாறு. யாரை பற்றி சொல்கிறோமோ ஒரு ஆண் மகனின்
ஒழுகலாறுகளை பற்றி குறிப்பிடுவது தான் பாடான் திணை. கொடை, வள்ளல், தன்மை, வீரம் எல்லாத்தையும் குறிப்பிடுறது தான் பாடான் திணை. பொதுவியல் அப்படின்னா நல்லா பாருங்கள், வெற்றிலிருந்து பாடான் வரைக்கும் குறிப்பிடாத கருத்துக்களை பொதுவாக குறிப்பிடுறது, இதில் இருக்கக்கூடிய ஒரு பொதுவான கருத்து இதில் இல்லாத கருத்தை குறிப்பிடுவது தான் பொதுவியல் திணை. ஓகேங்களா. கைக்கிளை அப்படின்னா ஒருதலை காமம். பெருந்திணை அப்படின்னா பொருந்தா காமம். அவ்வளோதான், புறத்திணை முடிச்சிட்டோம். அடுத்தது கடைசியாக என்ன பார்க்க போகிறோன்னா வினா 6 விடை 8. வினான்றது இதெல்லாம் வரிசையாக ஞாபகம் வச்சுக்கணும். அறிவினா, அரியா வினா, ஐய வினா, குழல் வினா, கொடை வினா, ஏவல் வினா. அறிவினானா நமக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கும், அது உங்களுக்கு தெரியுமான்னு செக் பண்ணுறதுக்காக வினவப்படும் வினா அறிவினா. திருக்குறளை இயற்றியவர் யார்? அரியா வினானா எனக்கு ஒன்று தெரியாது, அதை தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக வினவப்படும் வினா அரியா வினா. அடுத்து ஐய வினா அப்படின்னா நமக்கு ஒரு டவுட் இருக்கும், கயிறா பாம்பா. ஸோ அப்போ இது ரெண்டில் எது அப்படின்ற ஒரு டவுட் வரும், அதுதான் ஐய வினா. குழல் வினா. குழல் வினானா கடைக்காரர்கிட்ட போய் பருப்பு கேட்டு வாங்குறது குழல் வினா, பருப்பு இருக்கான்னு கேட்குறது. கொடை வினானா தம்மகிட்ட இருக்கும், அது மற்றவர்களுக்கு கொடுப்பதற்காக வினவப்படும் வினா கொடை வினா. ஏவல் வினா அப்படின்னா ஒன்றை ஏவுவதற்காக வினவப்படும் வினா தான் ஏவல் வினா. ஸோ அப்போ வினா முடிச்சிட்டோம். லாஸ்ட்டாக விடை. விடை 8 வகைப்படும். சுட்டு, மறை, நேர், ஏவல், வினா எதிர் வினாதல், உற்றது உரைத்தல், உருவது கூறல், இனமொழி விடை. சுட்டுனா ஒரு இடத்தை சுட்டி கூறுவது தான் சுட்டு விடை. அடுத்து நேர் விடைன்னா திருக்குறளை இயற்றியவர் யார் அப்படின்னு கேட்குறாங்கன்னா திருவள்ளுவர். நேராக பதில் சொல்கிறது. அதை எதிர்மறையாக சொல்கிறது மறைவிடை. ஓகேங்களா. அடுத்து ஏவல்னா நீ இதை செய்வாயான்னா நீயே செய் அப்படின்னு ஏவி சொல்கிறது தான் ஏவல் விடை. வினா எதிர் வினாதல், உனக்கு பாட தெரியுமா, நீ படிப்பியா அப்படின்னா நான் படிக்காமல் இருப்பனா, நீ நடப்பியா நான் நடக்காமல் இருப்பனா. வினாவையே விடையாக சொல்கிறது தான் என்னது வினா எதிர் வினாதல் விடை. உற்றது உரைத்தல், கடைக்கு போவாயா அப்படின்னு கேட்டால் கால் வலிக்கும் அப்படின்னு சொல்கிறது. ஓகேங்களா. ஏற்கனவே கால் வலிக்கிறத சொன்னால் உற்றது உரைத்தல். போனால் கால் வலிக்கும் அப்படின்றது முன்கூட்டியே சொல்கிறது உருவது கூறல். இனமொழினா ஆடத் தெரியுமானா ஆடலுக்கு இனமானது எது? பாடல். எனக்கு பாடத் தெரியும் அப்படின்னு சொல்கிறது. எழுத தெரியுமானா படிக்க தெரியும் அப்படின்னு அதற்கு இனமான வார்த்தைகளை சொல்கிறது தான் இனமொழி விடை. ஓகேங்களா. ஸோ இதோட 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய இலக்கண பாடப்பகுதி முழுவதையும் முடிச்சிட்டோம். ஸோ இதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் புக்கு ஒரு தடவை பார்த்துட்டிங்க அப்படின்னாவே போதும், ஈஸியாக எல்லா கொஸ்டினையும் அட்டன் பண்ணிவிடுவீங்க. ஓகேங்களா. ஸோ பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக அமையும். அடுத்தது இங்கிலீஷில் இருக்கக்கூடிய கம்பல்சரி கொஸ்டின்ஸ் பேஸ் பண்ணி ஒரு 20 மார்க் அபோவ் எடுக்கிறதுக்கான ஒரே வீடியோவை நான் சென்ட் பண்ண போகிறேன். வீடியோவை மிஸ் பண்ணாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ டு ஆல்.